இங்க பாருங்க, நெகேமியா தீர்க்கதரிசி சூசான்ல என்ன பண்றாரு, இருக்கிற நேரத்துல பாருங்க, யூதாவில இருந்து வந்த ஜனங்களை விசாரிக்கிறாரு. நம்முடைய எருசலேம் எப்படி இருக்கு, எருசலேம்ல இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்றாங்க, நம்முடைய எருசலேம்ல இருக்கிற ஜனங்கள் சிறையிருப்புல மீண்டு இருக்கிற என்ன பண்றாங்க, மகா தீங்கை என்ன பண்றாங்க, அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில சிறையிருப்புல இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, எருசலேமின் ஆலயம் என்ன பண்ணுச்சு, இடிக்கப்பட்டு போயிடுச்சு. அது என்ன பண்றாங்க, எரிச்சு போட்டாங்க, முற்றிலுமா என்ன பண்றாங்க, சுட்டெரித்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நெகேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு இக்கட்டு. அதாவது என்னுடைய தேசத்துல இருக்கிறவங்க எருசலேமில் இருக்கிற ஆலயம் என்ன பண்ணுச்சு, என் பட்டணம் இன்னைக்கு சுட்டரிச்சு போட்டாங்க. எங்க ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, மகா தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க, பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. என் ஜனங்கள் இப்படி விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சில நாளாய் துக்கித்து உபவாசம் போட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி என்ன பண்றாராம், நெகேமியா தீர்க்கதரிசி விண்ணப்பம் செய்யக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நெகேமியா தீர்க்கதரிசி பாருங்க, நெகேமியா தீர்க்கதரிசி சூசான்ல என்ன பண்றாரு, இருக்கிற நேரத்துல பாருங்க, யூதாவில இருந்து வந்த ஜனங்களை விசாரிக்கிறாரு. நம்முடைய எருசலேம் எப்படி இருக்கு, எருசலேம்ல இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்றாங்க, நம்முடைய எருசலேம்ல இருக்கிற ஜனங்கள் சிறையிருப்புல மீண்டு இருக்கிற என்ன பண்றாங்க, மகா தீங்கை என்ன பண்றாங்க, அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில சிறையிருப்புல இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, எருசலேமின் ஆலயம் என்ன பண்ணுச்சு, இடிக்கப்பட்டு போயிடுச்சு. அது என்ன பண்றாங்க, எரிச்சு போட்டாங்க, முற்றிலுமா என்ன பண்றாங்க, சுட்டெரித்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நெகேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு இக்கட்டு. அதாவது என்னுடைய தேசத்துல இருக்கிறவங்க எருசலேமில் இருக்கிற ஆலயம் என்ன பண்ணுச்சு, என் பட்டணம் இன்னைக்கு சுட்டரிச்சு போட்டாங்க. எங்க ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, மகா தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க, பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. என் ஜனங்கள் இப்படி விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சில நாளாய் துக்கித்து உபவாசம் போட்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி என்ன பண்றாராம், நெகேமியா தீர்க்கதரிசி விண்ணப்பம் செய்யக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நெகேமியா தீர்க்கதரிசி